பலத்த மழையினால் புத்தளம் மாவட்டமே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் மாவட்டத்தின் 16 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் 9 பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள 8,780 குடும்பங்களைச் சேர்ந்த 32,710 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் HMSP ஹேரத் தெரிவித்துள்ளார். மகா கும்புகடவல, கருவல கஸ்வெவ, மாதம்பை, முந்தல், புத்தளம், சிலாபம், ஆராய்ச்சிக்கட்டுவ, கட்பிட்டி, வண்ணாத்துவில்லு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். புத்தளம் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 25,529 குடும்பங்களும், வண்ணாத்துவில்லு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட 180 குடும்பங்களைச் சேர்ந்த 636 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். முந்தல் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 48 குடும்பங்களைச் சேர்ந்த 302 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். புத்தளம் 616 சேன குடியிருப்பு பரிஸ்தாபுர கிராமத்தில் உள்ள சுமார் 20 வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் மக்கள் பரிஸ்தாபுர சனசமூக மண்டபம் கத்தோலிக்க தேவாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சிலாபம் அபடவீல பகுதியில் ஏற்பட்டுள்ள கடல் அரிப்பினால் சில கட்டடங்கள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. மட்டக்களப்பு சந்தனமடு ஆற்றின் நீரேந்த பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. வெள்ளத்தினால் சித்தாண்டி பகுதியிலிருந்து சந்தனமடு ஆற்றின் ஊடாக ஈரலக்குளம் பிரதான வீதிக்கான தரைவழி போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மட்டக்களப்பு மாவட்டத்தின் செங்கல்நடை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வேரம், இலுக்கு பொத்தானை, பெருமாவளி உள்ளிட்ட 12 கிராமங்களின் 345 குடும்பங்களின் தற்காலிக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தினால் சுமார் 500 ஏக்கருக்கு மேற்பட்ட வந்தாறுமூலை, கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட சின்னவெளி, சின்னாளன்வெளி விவசாய கண்டங்கள் அழிவடைந்துள்ளன. கிராம்பாலம் சரியான முறையில் வடிகால் அமைக்கப்பட்ட ஓட்டமாவடி பாலத்தை போன்று கீழால அந்த தண்ணி போகுமாக இருந்தால் இந்த தண்ணி இந்த அளவுக்கு தேங்கி இந்த நெற்காணியை பாதிக்காது. ஆகவே இந்த வடிச்சலை திறந்து தருமாறு உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும். கண்டி, தெல்தோட்டை, நூல்கந்துர, மாணிக்கத்தோட்ட பகுதியில் உள்ள வீட்டின் மீது பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளதால் வீடொன்று பகுதிகளவில் சேதமடைந்துள்ளது. இன்று காலை 8:30 நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் குளியாப்பிட்டியவில் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அங்கு 141.6 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த காலப்பகுதியில் தும்மல சூரியவில் 136.7 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும், முரளிய ஓயாவில் 127.4 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. அதிக மழையினால் தப்போவ நீர்த்தேக்கத்தின் 10 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் தாழ்நில பகுதிகளில் வசிப்பவர்களை அவதானமாக செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. கடும் மழையினால் கிங்கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்து வருகின்றது. இதன் காரணமாக அதனை அண்மித்த ஹொலுவாகுட ஓபாத்த வீதி, ஹொலுவாகுட கராபிட்டிக வீதி உள்ளிட்ட கிங்கங்கையை அண்மித்த பல வீதிகள், தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அத்தனகல் ஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் திகாரிய பாகலகம, திகாரிய பாலுவத்த உள்ளிட்ட பல வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனிடையே அத்தனகல் ஓயாவின் துணமலை பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதுடன் கழுகங்கையின் கிளையாறுகள் பெருக்கெடுத்துள்ளமையினால் மில்லக்கந்த, மக்குர பகுதிகளில் வெள்ள அவதான நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களை அவதானமாக செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. வாத்துவ பகுதியில் பெய்து வரும் கடும் மழையினால் வாத்துவ வெரகம வீதியின் பல இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்தும் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். குருநாகல், நாரமல, பண்டுவஸ்னுவர வீதி, மாவியல மோர்முல்லவத்தைக்கு அருகில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. பண்டுவஸ்னுவர கிழக்கு பிரதேச செயலகத்துக்கு செல்லும் வீதியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. கடும் மழையினால் தெதுரோயா நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதுடன் அதன் 8 வான்கதவுகளில் 2 வான்கதவுகள் தலா 2 அடி வரை திறக்கப்பட்டுள்ளன. இதிலிருந்து தெதுரோயாவுக்கு வினாடிக்கு 2800 கன அடி நீர் திறந்துவிடப்படுகின்றது. இதன் காரணமாக தெதுரோயாவின் இருமரங்கிலும் வசிக்கும் மக்களை அவதானமாக செயற்படுமாறு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இதேவேளை ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகளை இன்று மாலை திறப்பதற்கு நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர் நடவடிக்கை எடுத்தார். இதனால் வினாடிக்கு 6300 கன அடி நீர் திறந்துவிடப்படுவதாகவும் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களை அவதானத்துடன் செயற்படுமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அங்கமுவ நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் இன்று மாலை 5 அடி வரை திறக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து வினாடிக்கு 2700 கன அடி நீர் கலாஓயாவுக்கு விடுவிக்கப்படுகின்றது. இன்று காலை 8:30 நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் ஹொரணையில் 116 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவானதுடன் ஹொரணை, வெலிகல, பொகுடுவிட்ட உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின.
கொழும்பு கிருளப்பன பூர்வாராம வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டியின் மீது வீதிக்கு அருகில் இருந்த மரத்தின் கிளை முறிந்து வீழ்ந்ததில் முச்சக்கர வண்டியின் சாரதி மற்றும் பெண்ணொருவர் காயமடைந்துள்ளதுடன் களுபோவில போதனா வைத்தியசாலையில் இவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் நாட்டை ஊடறுத்து இடைக்கிடையே மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. தென்கிழக்கு அரேபிய தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பிராந்தியங்களுக்கு மீனவர்கள் மற்றும் கடல்சார் ஊழியர்கள் பயணிப்பதை மறு அறிவித்தல் வரை தவிர்க்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே மழையுடனான வானிலையினால் 8 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. கடும் மழையினால் நாட்டின் பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று சகல மாவட்ட செயலாளர்களின் பங்களிப்புடன் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கடும் மழையினால் ஏதேனும் அசௌகரியங்கள் ஏற்படுமாயின் அது தொடர்பில் எமக்கு அறிவிக்குமாறு நாம் சகல மாவட்ட செயலாளர்களுக்கும் இன்று அறிவித்துள்ளோம். இதனூடாக அவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை எம்மால் பெற்றுக் கொடுக்க முடியும். அதற்கமைய முப்படையினர், சிவில் பாதுகாப்பு படையினர், போலீசார் தயார் நிலையில் இருக்கின்றனர். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம், தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம், அத்துடன் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் விடுக்கப்படும் அறிவித்தல்களை பொறுப்புடன் பின்பற்றுமாறு கோரிக்கை விடுக்கின்றேன். விசேடமாக வெள்ளம் தேங்கியுள்ளதை பார்வையிடுவதற்காக பலர் செல்வதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது. தயவு செய்து அவ்வாறான செயற்பாடுகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கின்றோம். இதனூடாக மக்களே அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றனர். பார்வையிடுவதற்காக செல்வதால் அனர்த்தங்களே அதிகரிக்கின்றன. குறைவடைவதற்கான சாத்தியங்கள் இல்லை. கடும் மழையினால் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 8,974 குடும்பங்களைச் சேர்ந்த 33,493 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர்.